நான் கொஞ்சம் புதார் வரைக்கும் போயிட்டு வரேன். புதையில இருக்க புதார் எதுக்குல போவாங்க? புரிஞ்சுக்கிட்டேன். பின்னால பக்கெட்டும் மக்கு இருக்கு, வண்டி நல்லா கழுவி வை. வாங்கல இதெல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்க அப்பா, ரொம்ப பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கர் தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு கணக்கே இல்ல. என் கொழு தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானமாத்தா. அடேங்க அப்பா, கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க கொள்ளு தாத்தா கவர்மெண்ட்டுக்கு தாரமா கொடுத்தாரா? ஆமண்ணே. கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்தாரு. பாவ நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாளுக்கு 4 நாளுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்க. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த எச்சி பேச்சா எனக்கு பிடிக்க பிடிக்காது. ஆமா, லாரி சுத்தமா கழிவை. லாரி லாரி எனக்கு உட்காருங்க. என்னடா லாரி கழுவி வச்சுனா? எங்க லாரி என்னென்ன வர வர உங்களுக்கு முளையா போச்சு? இவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு பக்கெட்லயும் மக்களையும் மகழ்வாங்க. அதுக்கு அத லாரியை தள்ளி விட்டு தண்ணிக்கல. அட பாவி, லாரி பூரா முங்கி போச்சடா. தலை வரைக்கும் முக்கிட்டேன். இந்தாங்க சாவி, போய் எடுத்து வந்துருங்க. என்ன லாரியை தள்ளி விட்டு டயர்டா இருக்கு, போய் நாஸ்டா சாப்பிட்டு எங்காவது மரத்தினால இருந்தா போய் படுத்துக்க. அப்ப நீங்க நான் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிறேன். அப்போ